தகவலும் தெரியல. என்ன ஆண்டி இப்படி பேசுறீங்க? இவ்ளோ மர்மமா இருக்கே. நம்ம ஊர் போலீஸ் தான் இந்தியாலேயே சூப்பர் போலீஸ்னு சொல்றாங்க. அதுவும் வீட்டுக்குள்ளேயே ஒரு போலீஸ் வச்சிருக்கீங்க. இன்னும் கண்டுபிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? சும்மா இருக்க மாட்டியா நீ? இவங்களே வேதனையில இருக்காங்க. இதுல நீ வேற எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற. சார், நான் இவங்களை தூண்டி விடுறதுங்கிறதுக்காக இதை சொல்லல. நம்மளோட சூழ்நிலை தான் சொன்னேன். நாம இன்னும் ஆரம்பிச்ச இடத்திலே தான் இருக்கோம். ஒரு சின்ன துரும்பு கூட இது வரைக்கும் அசைக்கவே இல்லையே. அப்படி சொல்லாத கார்கி. நம்ம கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு. அத வச்சு நாம இந்த கேஸ சால்வ் பண்ண முடியாது. இன்னும் பலமா ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. அது கிடைச்சாதான் இதுக்கு ஒரு முழு வடிவம் கிடைக்கும். அது எப்ப கிடைக்கிறது? நம்ம புவி எப்ப கண்டுபிடிக்கிறது? சார், அவன் என் ஃப்ரெண்டு சார். அவனை பார்க்காம நான் ஒரு நாள் கூட இருந்ததில்ல. என்ன பார்க்காம அவனும் ஒரு நாளும் இருந்ததில்ல. எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா பார்த்து? டேய், உனக்கு இருக்கிற அதே ஃபீலிங்ஸ் தான் எங்களுக்கும் இருக்குது. என்ன பண்றது? ஃபீலிங்ஸ் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனா புவி இன்னும் கிடைக்கலையே. அவன் என்ன ஆனா? ஏன் வரல? அவனால வர முடியலையா? இல்ல யாராவது தடுக்கிறாங்களா? அவனை யார் தடுக்கிறாங்க? ஏன் தடுக்கிறாங்க? இப்படி முடிவே இல்லாம 1008 கேள்வி இருக்கு. இதுக்கெல்லாம் எப்போ பதில் கிடைக்கும்? கூடிய சீக்கிரம் பதில் கிடைக்கும். பதில் கிடைச்சிரும், நாங்க நம்புறோம். புரியுதா? வலிக்குது சார், ரொம்ப வலிக்குது சார். என் புவி யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்லை. அவனுக்கு போய் இந்த நிலைமையா? இல்ல சார், எங்கேயோ தப்பு பண்றோம்னு தோணுது. நீங்க நின்ன இடத்துல இருந்தே அவனை தேடிட்டு இருக்கீங்க. அதனாலதான் அவனை கண்டுபிடிக்க முடியல. தப்பா நினைச்சுக்காதீங்க சார். இதுவே நான் அவனை தேடி போயிருந்தா இந்நேரம் அவனை கண்டுபிடிச்சிருப்பேன் சார். டேய் கார்கி, இங்க வா. புரியுதுடா, புரியுது. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. தூரத்துல இருந்து பாக்குற பச்சை மாதிரி தான் நீ பேசிட்டு இருக்க கார்கி. வந்து பாரு, தேடி பாரு. இந்த கேஸ் எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னு உனக்கே புரியும். வா உட்கார். வா. இல்ல அங்கிள், பரவாயில்ல. வா உட்காரு. இருக்கட்டும். ரஜி, உன் டீ போட்டு கொடு. சரிங்க. சார், முக்கியமான ஒரு கால் வருது, பேசிட்டு வந்துடுறேன். டேய், கார்கி சொன்னதை கேட்டியா? ஏதாவது சீக்கிரம் பண்ணுங்கடா. யாருக்கா இது பண்ணிருப்பா? யாருன்னு தெரியல அனு. ஆனா நம்மள அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. புவியோட மர்டர் நடக்கிறப்ப அவனும் அதே ஸ்பாட்ல இருந்திருக்கான். இப்படி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அந்த வீடியோவை வச்சு நம்மள பயமுறுத்துறானே, அதுல அவனுக்கு என்னக்கா சந்தோஷம் கிடைக்க போகுது? சந்தோஷத்துக்காகலாம் அவன் இதை பண்ற மாதிரி தெரியல அனு. வேற எதுக்காக பண்ணிருப்பான்? ஆதாரத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற டிஐஜிக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஜெயில் தான், களி தான், தூக்கு தான், எது வேணும்? இது பாரு, இப்படி பிளாக்மெயில் பண்றது தப்பு இல்லையா? கொலை பண்றது தப்பு இல்லைன்றப்போ இதுவும் தப்பு இல்லை. இந்த பாருமா, சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது 1/2 மணி நேரம் தான். அதுல இப்போவே 5 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சே. பணத்தோட கோயிலுக்கு வந்து அங்க தொட்டில் கட்டுற மரத்துல பச்சை கலர்ல ஒரு தொட்டில் தொங்கும். அதுல பணத்தை வச்சுட்டு போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நீ பிளாக்மெயில் பண்றதை நிறுத்தணும். அது உங்க நடவடிக்கை பொறுத்து இருக்கு. வந்துருங்கம்மா, உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே, பாய். ஏய், ஹலோ. போச்சு. என்ன காவன் இப்படி பேசுறான்? இப்போ பணத்துக்கு என்ன பண்றது? அதுவும் 1/2 மணி நேரத்துல. நீயும் நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோக்கா. நானும் என்னால முடிஞ்சதை பண்ணிட்டு தானே இருக்கேன். அப்புறம் நீங்க 2 பேரும் இப்படி புரியாம என்னக்கா? என்னால முடியலடா. அங்கிள், நான் அவசரமா வெளில போக வேண்டியது இருக்கு. நான் கிளம்புறேன். சார், நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். என் ஃப்ரெண்டை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். சரி ஆண்டி, நான் இருப்பா, டீ சாப்பிட்டு போ. இல்ல ஆண்டி, நான் கிளம்புறேன். எனக்கு வேலை இருக்கு. சரி அங்கிள், சரி நான் கிளம்புறேன். வரேன் சார்.
அனு ஆ? நீ கீழே போய் மாமா போயிட்டாருன்னு பாரு. எதுக்கு? சொல்றது கீழே போ. அப்பா, மாமா கிளம்பிட்டாரு. அனு அக்கா, மாமா கிளம்பிட்டாரு. ரெடி ஆயிட்டு வா போ. அனு இதோ வரேன்க்கா. அனு சீக்கிரம் வா. ரெடிக்கா, ஆ, வாங்க வா, வா, போலாம். வா. ச்சே, பணத்தை பேங்க்ல போடணும்னு நினைச்சேனே, மறந்துட்டு வந்துட்டேனே. பணம் வீட்டில் இருந்தா சேஃப் இல்லை. சரி, மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி போயிட்டு பணத்தை பேங்க்ல போட்டுடணும். ஷோ. சரி, டைம் இருக்கு, சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். என்னாச்சுன்னு? என்ன ப்ராப்ளம் தெரியலம்மா. என்னக்கா? அண்ணா என்னாச்சு? ஒரு நிமிஷமா பாக்குறேன். ம். ஐயோ, இப்ப என்னக்கா பண்றது? பார்க்கலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அவன் சொன்ன டைம்க்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. யாரு? அவன்தான். ஐயோ, ஹலோ. என்ன ஹலோ? டைம் ஆயிட்டு இருக்கு, இன்னும் வரலையா? இல்ல வந்துட்டு தான் இருக்கும். இந்த பார், இன்னும் 10 நிமிஷம் தான் உங்களுக்கு இருக்கு. 10 நிமிஷத்துல இங்க இருக்கணும், புரியுதா? அதுக்குள்ளேயே வந்துருவோம். வரலைன்னா நான் போயிடுவேன். வீட்டுக்கு இல்ல, டிஐஜி கிட்ட. இல்ல வந்துருவோம். வழியில ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான். இந்த காரணமெல்லாம் எனக்கு வேணாம். அதெல்லாம் நான் நம்பவும் மாட்டேன். நிஜமா தான் சொல்றேன், நம்பு. நீ நிஜத்தை சொல்றியோ இல்ல பொய் சொல்றியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 8 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். வந்தா வாங்க, வரலனா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், புரிஞ்சதா? வைக்கிறேன். என்னக்கா சொல்றான்? சொன்ன டைம்குள்ள வரலன்னா அவன் டிஐஜி கிட்ட போயிடுவானா. ஐயோ, இந்த நேரம் பார்த்து இந்த ஆட்டோ வேற மக்கர் பண்ணுது. ஒண்ணு பண்ணலாம், பேசாம நடந்தே போயிடலாம். போக வேண்டிய இடம் பக்கத்துல தான் இருக்கு. வா. போலாம். அண்ணே சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சுமா, போலாம். சரி, வாடி.